பணத்தை ஈர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் ரகசியம் ஒன்று இருக்கு. ஆனா இப்ப நம்ம சொல்றது பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி. அதோட கனெக்ட் பண்ணி அதோட சார்ஜ் நமக்கு ஏறணும் அப்படின்னா இந்த ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது 100%. இது ஒரு ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஈர்ப்பு விதி செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அந்த வட்டத்துக்குள்ள நம்ம இருந்து அதை இயக்க தொடங்கும் பொழுது பிரச்சனை இல்லாத மனுஷனே இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக பண பிரச்சனை இல்லாதவங்களே கிடையாது. என்னதான் கோடி கோடியாக பணம் இருந்தால் கூட அவங்க கட்டாயமாக ஏதாவது ஒரு இடத்துல கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை எப்படி திருப்பி கொடுக்குறதுன்னு அவங்களுக்கும் அதிகமான தலைவலியும் குடைச்சலும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆக மொத்தம் இந்த பணத்தை நம்ம எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் பண பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கான மிக முக்கியமான பதிவு இது. பணத்தை எப்படி ஈர்க்கிறது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இங்கே பேச போகிறோம். ஸோ பணத்தை ஈர்க்கிறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் ரகசியம் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த ரகசியத்தை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த ரகசியத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே எந்த விதமான வரியுமே இல்லாமல் பணத்தை நம்ம எளிதாக ஈர்த்திடலாம். அதாவது இந்த பிரபஞ்சம்ங்கிறத நம்ம ஒரு மாபெரும் பிரம்மாண்டமாக எண்ணிட்டுருக்கோம். ஆக இந்த பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சம் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னு சொன்னால் இதை எத்தனை பேர் நம்ப போகிறோம்? பல பேர் இதை நம்பலாம். அதுபோல் பல மடங்கான மக்கள் இது என்ன புது கதையாக இருக்குது, பிரபஞ்சம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் இருக்காங்க. என்கிட்டயே நிறைய பேர் ஏங்க இந்த பிரபஞ்சம்ங்கிறீங்களே அது என்ன கடவுள் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு கடவுள் கிடையாது. எல்லா கடவுளினுடைய சக்தியும் அபரிமிதமாக ஒன்றாய் கலந்தால் ஒரு சக்தி உருவாகும் இல்லையா? அந்த சக்தியை தான் நம்ம பிரபஞ்சத்துடைய சக்தி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அம்மையப்பர் அப்படின்னு சொல்கிறோம். அம்மையப்பர் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம அம்மை என்றால் தாய், அதாவது நம்மளுடைய அம்பாள். அப்பர் என்று சொல்லும் பொழுது சிவபெருமான் அப்படின்னு அவங்களுடைய சக்தியை இணைத்து சொல்லும் பொழுது அந்த இணைவினுடைய சக்தி ஒரு மாபெரும் பிரம்மாண்டமான சக்தியாக இருக்குது. அதுபோலத்தான் எல்லா கடவுள்களினுடைய சக்தியும் இணைந்து அது ஒரு பெரும் சக்தியாக இருப்பது தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுமே இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ இயக்கம் என்றால் என்ன என்றால் ஆற்றல் என்று பொருள். அந்த ஆற்றல், அந்த இயக்கமானது எல்லாம் ஒன்று திரண்டு அது ஒரு சக்தியாக இருக்கிறது. அந்த பிரபஞ்ச சக்தி ஒரு பர்டிகுலர் அலைன்மெண்ட் ஃப்ரீக்குவன்சியில் இருக்குது. இப்படிப்பட்ட இந்த பிரபஞ்ச சக்தியோட நம்மளை பர்ஃபெக்டான அலைன்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ பர்ஃபெக்டான அலைன்மெண்ட்னா என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற மொபைலில் சார்ஜ் போயிடுச்சுன்னா நம்ம இமீடியட்டாக சார்ஜ் போடணும்னு நினைக்கிறோம். அதுக்கு சார்ஜ் போடணும்னு நினச்சா முதல்ல அதுக்கு சார்ஜிங் கேபிள் தேவைப்படுது. ரெண்டாவதாக எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது. பவர் இல்லைன்னா கேபிள் இருந்தால் கூட பிரயோஜனம் கிடையாது. அப்போது கொண்டு போய் நம்ம அதை கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். பக்காவாக பர்ஃபெக்டாக அதை கொண்டு போய் அந்த ஸ்லாட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளக்இன் பண்ணும்போது சரியாக ப்ளக்இன் பண்ணலைன்னா பவர் ஏறாது. ரெண்டாவது அதனுடைய செகண்ட் ஹேண்டு கரெக்டாக மொபைலில் கனெக்ட் ஆகிருக்கணும், ஸ்விட்ச் போடப்பட்டிருக்கணும். இத்தனை விஷயங்களும் இந்த சைக்கிள் கரெக்டாக இருக்கும் பொழுது மட்டும்தான் மொபைல் தான் இழந்த அந்த சார்ஜை பெறுகிறது. இது ரொம்ப சாதாரணமாக ரொம்ப கேஷுவலாக நம்ம 1 செகண்டில் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனால் இப்போ நம்ம சொல்கிறது பிரபஞ்சத்தோட கனெக்டிவிட்டி. அதோட கனெக்ட் பண்ணி அதோட சார்ஜ் நமக்கு ஏறணும் அப்படின்னா என்ன மாதிரியான அலைன்மெண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்க்கணும். இதுதான் பெர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம். இந்த பெர்ஃபெக்டான அலைன்மெண்ட்டுங்கிறது நம்மளோட மென்டல் ஸ்பேஸ்லேருந்து பிரபஞ்சத்தோட ஸ்பேஸுக்கு நம்மளை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அலைன் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக அந்த வட்டத்திற்குள்ளாக நம்மால் ஈஸியாக செல்ல முடியும். அப்படி நம்ம போயிட்டோம்னா நமக்கு பிரபஞ்சமானது ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆக மொத்தம் இந்த ஈர்ப்பு சக்தி அப்படிங்கிறது 100%. இது ஒரு ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஈர்ப்பு விதி செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம இருந்து அதை இயக்க தொடங்கும் பொழுது அந்த இயக்கமானது நமக்கு பயனுள்ளதாக மாற தொடங்குகிறது. அந்த ஈர்ப்பு விதி நம்மளுக்காக ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நம்ம நினைக்கக்கூடிய எல்லா எண்ணங்களும், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய அபிலாஷைகள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் பிரபஞ்சமானது நிறைவேற்றி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். இது நடக்கிறது எப்படி நடக்கும்னா ரொம்ப கேஷுவலாக நடக்கதே தெரியாமல், அதாவது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் பிரபஞ்சமானது கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். ஆக இந்த பிரபஞ்ச விதியை புரிந்து கொண்டு நாம் இயங்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விதி என்னன்னா,
இதை பற்றின எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இருக்கக்கூடாதுங்கிறது தான் ஃபஸ்ட் ரூல். இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம கேட்க ஆரம்பிக்கும் பொழுதே நம்மளோட ஃபீல்டு வந்து வீக் ஆயிடுது, நம்மளோட நேர்மறை ஆற்றல் வந்து வீக் ஆயிடுது. எதிர்மறை சக்திகள் நமக்குள்ளே வரும்பொழுது தான் இது நடக்குமா நடக்காதாங்கிற கேள்விகள் நமக்கு வரும். நமக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு டோலோ போட்டுக்கிறோன்னு சொன்னால் தலைவலி சரியாக போயிருங்கிற நம்பிக்கையோட தானே போட்டுக்கிறோம். அதனால ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை நமக்கு தேவை. அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை பிரபஞ்சத்து மேலே வைக்கணும். நான் உன்னுடைய ஃபீல்டோட அலைன் ஆகிறேன், எனக்கு இந்த விஷயம் கிடச்சிருச்சுங்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீல்டில் நம்ம நினைக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து 100% நிறைவேறுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ரெண்டாவது முக்கியமான விதி என்னன்னு சொன்னால், நம்ம எதை செய்கிறோமோ அந்த விஷயம் நமக்கு திரும்பி வருங்கிறதும் இன்னொரு விதி இருக்குது. ஆக நம்ம செய்கின்ற விஷயம், நம்ம எண்ணுகின்ற விஷயம் எல்லாமே நேர்மறையாக இருக்கும் பொழுது அந்த நேர்மறை ஆற்றலானது பிரபஞ்சத்தோட சரியான அலைன்மெண்ட்டில் போய் ஃபிட் ஆகி நமக்கு நாம் கேட்கின்ற விஷயங்கள் திரும்ப வரும் அப்படிங்கிறது விதியிலேயே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக வாழ்க்கையில் எதுவுமே தானே நடக்காது, நம்மளோட விதியை நம்ம தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு இன்னொரு விதி இருக்குது. ஆக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வடிவமைச்சுக்கணும், நம்மளுடைய விதியை நாம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற அந்த விதியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய ஆசைகளும் நிறைவேறணும் அப்படிங்கிறத நேர்மறையான சிந்தனையோட பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி நம்ம கேட்குறோம். ஸோ நம்ம விதியை நாம் உருவாக்குகிறோம், நாம் கேட்பதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ரெண்டாவது விதி. மூன்றாவதாக ஒரு முக்கியமான விஷயம், முதல்ல சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணி வாழ்க்கையில் மாற்றங்களுக்கு தயாராகணும். அப்போ அந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டு மாற்றங்களுக்கு தயாராகும் பொழுது எனக்கு எதுவுமே நடக்காது, நான் எப்பவுமே இப்படி தான் இருப்பேன், எனக்காவது பணம் வர்றதாவது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து சொல்லுவார், என்னப்பா உனக்கு ஒரு குறையும் கிடையாது அப்படின்னு சொன்னால், உனக்கு வேறு வேலை இல்லைப்பா, நீ இப்படி தான் சொல்லிகிட்டே இருப்ப, ஆனால் எனக்கு எங்கே பணம் வருது, நானே ஒரு பிச்சைக்காரன் போல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேரை நம்ம பார்க்குறோம். அப்படி கிடையாது. அந்த எண்ணங்களை முதல்ல மாற்றணும். நான் தான் எல்லாத்துலேயும் சிறந்தவன், என்னை போல ஒரு பணக்காரன் உலகத்திலேயே இல்லை, எல்லா பணமும் என்னை சுற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்மளுடைய எண்ணங்களை மாற்ற தொடங்கும் பொழுது வாழ்க்கையானது நமக்கு பின்னாடி எல்லா செல்வ வளங்களையும் சொத்துக்களையும் எடுத்துக்கொண்டு நம்ம பின்னாடி அது வரும். ஸோ அப்படி அது வர தொடங்கும். இந்த ஒரு நுணுக்கத்தையும் இந்த ஒரு ரகசியத்தையும் நாம் புரிந்து கொண்டு பிரபஞ்சத்துடைய அலைன்மெண்ட்டில் எப்படி இருந்து நம்ம கேட்ட விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை புரிந்து கொண்டால் ஒவ்வொருவரும் இந்த உலகில் பணக்காரராக இருக்கலாம்.